பைனான்ஸ் போன்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நம்ம கிரிப்டோ கரன்சியை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது சேஃபாக. உங்களுக்கு அந்த கிரிப்டோ கரன்சி தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதுகளில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஏன்னு சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுங்கிற விஷயத்த மூலம் வளங்க. கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னா என்னன்னு சொன்னால், கிரிப்டோ ரிலேட்டடான சர்வீஸ்களை ப்ரொவைட் பண்ணுற ஒரு சென்ட்ரலைஸ் ஆர்கனைசேஷன் தான் இந்த சென்ட்ரலைஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு. அதில் ஒன்று தான் இந்த பைனான்ஸ். அதே மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கிரிப்டோ இன்னொரு கிரிப்டோ மாற்றுறதுக்கு நீங்கள் பாவிக்கலாம். உங்களோட லோக்கல் கரன்சிலேருந்து கிரிப்டோ வாங்குறதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சை பாவிக்கலாம். உங்களோட கிரிப்டோவை லோக்கல் கரன்சியாக மாற்றுறது பாவிக்கலாம். அடுத்தது லான்ச் பேடுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம். இல்லாட்டி சேவிங், ஏர்னிங், அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பாவிக்கிறதுக்கு நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சில் பாவிச்சு கொள்ளலாம். எப்படி நம்மளோட பேப்பர் கரன்சியில் பாவிக்கிறதுக்கு பேங்க்ஸில் பாவிப்போமோ அதே மாதிரி கிரிப்டோவுக்கான ஒரு பேங்க் தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ். இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வைக்கிற கிரிப்டோ கரன்சிகள் யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னால், எக்ஸ்சேஞ்சோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சோட வாலெட்டுக்கு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும்தான் உங்கள்கிட்ட தருவாங்களே தவிர, அந்த வாலெட்டை ப்ரைவேட் கீ ஆட்ட இருக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்சேஞ்சோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ப்ரைவேட் கீனா என்னென்னு தெரியணும்னு சொன்னால், வாலெட்டை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஒரு கிரிப்டோ கரன்சி வாலெட்டுக்கு 2 வகையான கீ இருக்குது. முதலாவது ப்ரைவேட் கீ, ரெண்டாவது பப்ளிக் கீ. ப்ரைவேட் கீன்னு சொன்னால் அந்த வாலெட்டை பாஸ்வேர்ட் மாதிரி. அந்த ப்ரைவேட் கீயை வச்சு தான் நீங்கள் உங்களோட வாலெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபண்டை நீங்கள் வெளியில் மூவ் பண்ணி கொள்ளலாம். அதாவது நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட் மாதிரி அந்த ப்ரைவேட் கீயை வேறு யாருக்கும் கொடுக்கப்படாது. அந்த ப்ரைவேட் கீ யாருக்கு தெரிஞ்சாலும் உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண இயலும். ஓகே, ஸோ அதுதான் பத்திரமா வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீன்னு சொன்னால் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி. அதை கொடுத்து தான் ஆக்கள் அந்த பப்ளிக் கீயை வச்சு தான் உங்களுக்கு கிரிப்டோ ஃபண்டில் அனுப்புவாங்க. நீங்கள் பப்ளிக்கையே அதில் பேரில் இருக்கிற மாதிரி பப்ளிக், அதை நீங்கள் ஆக்களுக்கு காட்டலாம். அதுதான் உங்களோட வாலெட்டர் அட்ரஸ் மாதிரி. அதாவது நம்மளோட வீடியோலுக்கு அட்ரஸ் இருக்கிற மாதிரி, அதாவது உங்களோட பேங்குக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற மாதிரி கிரிப்டோ வாலெட்டுக்குரிய இருக்கிற அது பப்ளிக்கி. அந்த பப்ளிக்கையை வச்சு ஆக்கள் கிரிப்டோ உங்களுக்கு அனுப்புவாங்க. ஆனால் ப்ரைவேட் கீங்கிறது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அந்த ப்ரைவேட் கீ யார்ட்டையுமே நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற வாலெட்டுகள எல்லா ப்ரைவேட் கீயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சோட கண்ட்ரோலில் தான் இருக்கும், உங்களோட கண்ட்ரோலில் இல்லை. உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று தருவாங்க. இது எதுக்கு சமன்னு சொன்னால், நீங்கள் பேங்க்கில் உங்களோட பணத்தை வச்சிருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பேங்க்கை நம்பி உங்களோட பணத்தை கொடுத்து வைக்கிங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வச்சிருக்காமல் நீங்கள் பேங்க்கை நம்பி உங்களோட பணத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. வேறு ரீசனுக்காக உங்களோட வீட்டில் அவ்வளோ சேஃப் இல்லைங்கிறதுக்காக பேங்க்கில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதில் பேங்க்கில் நீங்கள் உங்களோட பணத்தை வச்சு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களோட பணத்தை பேங்க்கில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போடலாம் சம்திங். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வைக்கிறதுக்குரிய காரணம் என்னவா இருக்கணும்னு சொன்னால், எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வைக்கலாம். பொட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வைக்கலாம். இல்லாட்டி லான்ச் பூலில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பணத்தை வைக்கலாம். அதை தாண்டி எக்ஸ்சேஞ்சை லாங் டைமுக்கு பத்திரமா சேவ் பண்ணி வைக்கிறதுக்குரிய ஒரு வாலெட்டாக நீங்கள் பாவிக்க தேவையில்லை எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டு. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுங்கிறது உங்களோட வாலெட் இல்லை, அது இன்னொரு வண்ட வாலெட். நாளைக்கு இதை மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகளுக்கு எதுனான பிரச்சனை வரக்குள்ள, அதாவது ரெகுலேஷன் சம்மந்தமான பிரச்சனை வரக்குள்ள, அப்படிலாட்டி ஹெக்காகுள்ள, அப்படி அந்த நாட்டை விட்டு போகக்குள்ள, அப்படிலாட்டி அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இனி இது போதும் எல்லார பணத்தையும் ஆட்டையை போட்டுவிட்டு ஆள்மாறும்னு சொல்லி நினைச்சான்னு சொன்னால் உங்களோட பணத்தை எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஹேக் நடந்துருக்கு. கிட்டத்தில் நடந்த ஹேக்குன்னு சொன்னால் பைபிட் ஹேக் நடந்துச்சு. பைபிட் ஹேக்கில் நல்ல வேலையாக அவங்கள்ட்ட இருந்த ப்ராஃபிட் பணத்திலிருந்து அவங்க அந்த ஹேக்கை ரிகவர் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆகலை. ஆனால் அதுக்கு முதல் நடந்த வஜிரெக்ஸுங்கிற ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹெக் ஆயினிக்கு. அதில் ஹெக் ஆயின பணம் இன்னும் யாருக்குமே கொடுவாடில்ல. அதுக்கு முதல் ஃபேமஸாக பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போனதுக்குரிய மெயின் ரீசனில் ஒரு ரீசனான FTXங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆயினிக்கு. FTXங்கிற அந்த டைமில் ட்ரேடிங் வால்யூமில் நம்பர் 2 இருந்த 2வது ட்ரேடிங் வால்யூமில் இருந்த வாலெட் கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஹெக்காவில் அது என்ன நடந்துக்கணும்னா, அவங்களோட உண்மையான மக்களோட பணத்தை எடுத்து அவங்க வேறு இன்வெஸ்ட் மாதிரி இதுன்னு சொல்லி ஃபுல்லாக விளையாடிட்டாங்க. நாளைக்கு 3 நம்பர் ஒரு ஃபட் ஒன்று வந்து எங்களோட பணத்தை எல்லாம் தாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரே டைமில் உள்ளுக்கு பணம் இல்லை, எல்லாரும் மக்களோட பணத்தை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஒரு இதாகி எஃபெக்ட் ஆகி நிறைய பேர் விட்ரோ பண்ண போன உடனே பணம் இல்லாதால் அப்படி அது நெகட்டிவ் ஆகி ஃபுல்லாக அந்த எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆகி இன்னும் அந்த எக்ஸ்சேஞ்சில் ஃபவுண்டர் ஜெயிலில் இருக்கார். ஸோ நல்லா வளையம் கொள்ளுங்க. இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக செய்யுங்க. அவங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் அதுக்குள்ளே வச்சுட்டு உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே வழியாக எடுத்து ஹார்ட்வேர் வாலெட்டில் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ என்கிட்ட இப்போ ட்ரேடிங் போர்ட் கனெக்ட் பண்ணிச்சிங்க, எப்படி நான் இதை பத்திரப்படுத்துறேன்னு கேட்கணும். நீங்கள் ட்ரேடிங் போர்ட் கனெக்ட் பண்ணிப்பீங்கன்னா நீங்கள் கட்டாயம் பொட்டை எக்ஸ்சேஞ்சோட தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். உங்களோட ப்ரைவேட் வாலெட்டோட கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ நீங்கள் பொட் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க, லான்ச் பூலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அப்படி மெனுவலாக ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்பி மொத்தமாக அவங்க எல்லா பணத்தையும் வைக்காமல் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் கலைச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்படிங்கக்குள்ள நாளைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோட எல்லா பணத்துக்கும் ஆபத்து இல்லை. ஆனால் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வைக்கிற பணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்வேஸ் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால தான் எப்போயுமே நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணிங்க. இப்போ ஒரு பிடிசி ஒன்றை வாங்கி நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்சில் ஹோல்ட் பண்ணதுக்குள்ள நீங்கள் அதை என்ன செய்யுங்க, வாங்கிட்டு உங்களோட ஹார்ட்வேர் வாலெட் ஒன்று வாங்கி ஹார்ட்வேர் வாலெட்டில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஹார்ட்வேர் வாலெட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹார்ட்வேர் சம்மந்தமான வீடியோ வந்து செய்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ செஞ்சிருக்கிறேன். ஸோ பெஸ்ட்டான சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் வேணும், அப்படி சீட் ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதில் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி அது டீட்டெயில்ஸ் எல்லாம் தரணும். அதோட எங்கள் HBO கன்சல்டன்சியில் 3 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் மூலமாக 100% ஃப்ரீ. இதில் பிட்காயின் எப்படி வாங்குற விற்கிற, பிட்காயின் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் டீச் பண்ணிக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில், ஹார்ட்வேர் வாலெட் என்ன மாதிரியான ஹார்ட்வேர் வாலெட் இருக்குது, பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட்னு எல்லா டீட்டெயில்ஸையுமே இதில் போட்டிருக்கிறோம். இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் கிரிப்டோ கரன்சியை படிக்கணும், படித்து பேசிக்லேருந்து படிக்கணும்னு சொன்னால் HBO கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் 14 வழியில் கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் எல்லாத்தையுமே நான் இதில் டீச் பண்ணியிருக்கிறேன். அது 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட் கோச்சிங் ப்ரோக்ராம், ட்ரேடிங் பொட்ஸில் வச்சு எப்படி பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி இந்த பொட் கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் டீச் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங் பொட் API மூலம் கனெக்ட் பண்ண ட்ரேடிங் பொட்ஸில் வச்சு ட்ரேட் பண்ண விஷயத்தை ஃபுல்லாக டீலாக டீச் பண்ணிக்கோம். ஸோ இதில் ஏதாவது ப்ரோக்ராம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எங்கே எடுக்குன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் தரோம். பை.